And that is exactly what Mr. Narendra Modi wants the AIDMK chief minister to do. அதை போல்தான் தான் எப்படி ட்ரம்புக்கு பணிந்து நிற்கிறோமோ அதை போல் அதிமுகவின் எடப்பாடியும் மற்றவர்களும் அவரிடம் பணிந்து கிடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். Donald Trump's control on Mr. Narendra Modi resulted in the US-India deal. இதற்காக தான் அந்த US ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுமாறு நிர்பந்திக்கப்பட்டார். And Narendra Modi sold India to the United States. அமெரிக்காவின் ஏகோபக பிரதிநிதியாக இந்தியாவை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி. He sold our farmers, he sold our laborers, our small and medium businesses, he sold our data, and he sold our energy security. நம்முடைய தரவுகளை விற்று கொண்டிருக்கிறார், நம்மளுடைய விவசாயிகளை விற்று கொண்டிருக்கிறார், நம்மளுடைய சிறு குறு தொழில்களை விற்று கொண்டிருக்கிறார் மோடி அமெரிக்காவுக்கு. And the reason is he wanted to protect his own image. எப்படியாவது இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். America controls the prime minister through the Epstein files. அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தின் மூலமாக மோடியின் மூலம் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது. Through Epstein. Through FCI மூலமாக அவர்களை மிரட்டி பணிய வைக்க முயற்சிக்கிறது. And the United States also understands fully the financial relationship between the prime minister and Mr. Adani. அமெரிக்காவும் ட்ரம்பும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் மோடிக்கும் அதானிக்கும் என்ன நிதி சம்பந்தமான உறவுகள் இருப்பது என்பதை அவர்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். With these two instruments, Donald Trump controls Narendra Modi fully and made Narendra Modi sell India to the United States. இந்த நிர்பந்தத்தின் மூலமாக மோடிக்கு பலமான எதிர்ப்புகளையும் தெரிவித்து அவரை நிர்பந்தப்படுத்தி இந்தியாவை அமெரிக்காவிடம் அடிபணிமாறு செய்கிறார். And that is exactly what the BJP wants to do. It wants to place a chief minister in Tamil Nadu who will sell Tamil Nadu and listen to exactly what Narendra Modi and Amit Shah want. அப்படித்தான் மோடியும் அமித்ஷாவும் தமிழக முதல்வரை மிரட்டி எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. I can tell you here with certainty they can dream of whatever they want, but we will never allow the BJP RSS to enter this state. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கனவு காண்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நான் உங்களிடம் உறுதியாக சொல்கிறேன், ஒருபோதும் அவர்களது கனவு பலிக்க போவதில்லை. அவர்கள் தமிழ்நாட்டில் நுழையவே முடியாது என்பதை வலியுறுத்தி சொல்கிறேன். We will never allow them to attack Tamil culture, Tamil history and the Tamil language. நாம் ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை. தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் மொழியை அவர்கள் சிதைப்பதற்கோ இங்கே உள்ளே நுழைவதற்கோ அனுமதிக்க போவதில்லை. Everybody in this state knows, regardless of which party comes from or she comes from, they know my relationship with Tamil Nadu. நன்றாக தெரியும், அவர்களுக்கு தெரியும் என்னுடைய உறவு தமிழ்நாட்டு மக்களிடம் எப்படி இருக்கிறது. அதை ஒருபோதும் அவர்களால் குலைத்து விட முடியாது என்பதை அவர்கள் நன்றாக அறிவார்கள். This is not a political relationship. இது ஒரு அரசியல் உறவு மட்டுமல்ல. This is a relationship of mutual respect, love and affection. இந்த உறவு ஒரு பரஸ்பர அன்பின் தன்மையிலும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் தன்மையிலும் உள்ளது. And this is a very old relationship. You felt the same way about my grandmother, about my father as you feel about me. இந்த உறவு இப்போதல்ல, என்னுடைய பாட்டியார் திருமதி இந்திரா காந்தி அவர்களாலும் என்னுடைய தந்தை காலம் சென்ற திரு ராஜீவ் காந்தி அவர்களாலும் வளர்க்கப்பட்டது. இந்த உறவு தொடரும். And I want you to know that no matter what happens, I will protect the interests of Tamil Nadu and the Tamil people. என்ன நடந்தாலும் சரி, தமிழ் மக்களின் உரிமையும் தமிழ் மாநிலத்தின் உரிமையும் நான் எப்போதும் காப்பேன் என்று உங்களிடம் உறுதியளிக்கிறேன். I am your soldier in Delhi. நான் உங்களின் ராணுவ வீரனை போல் டெல்லியில் செயல்படுவேன். Whatever Tamil Nadu needs in Delhi, I will fight for that. எதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறதோ அதற்காக அதை நான் போராடுவேன். அதை தமிழ் மக்களுக்காக பெற்று தருவேன். All Tamil Nadu and the people of Tamil Nadu have to say is call me and tell me what has to be done. நீங்கள் சொல்லுங்கள், தமிழகத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும், எதற்காக குரல் கொடுக்க வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னாலும் அதை நான் செய்து முடிப்பேன். And I want to tell the Tamil people
that I am very proud of you, of what you have done for this country. I am proud of your tradition and your culture and your language. உங்களை பார்க்கும்போது நான் உண்மையிலே மிகவும் பெருமைப்படுகிறேன். உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய சுதந்திர வேட்கை அனைத்தையும் நான் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். In this election, remember that we are fighting to keep the RSS and the BJP out of this state. இந்த தேர்தலில் நாம் கடுமையாக போரிடுவது பாஜக RSS இங்கே உழைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். Please support our alliance, the DMK Congress alliance, all parties in this alliance. தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய காங்கிரஸ், திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து மிகப்பெரிய வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் Every வாயிலாக single கேட்கிறேன். Congress party worker should support the alliance candidates where alliance candidates are fighting, and workers of all the other political parties should support the Congress party where the Congress party is fighting. நம்முடைய காங்கிரஸ் தோழர்கள் எங்கெல்லாம் கூட்டணி கட்சி போட்டியிடுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். அதுபோல நம்முடைய காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கின்ற தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி கட்சியான திமுக மற்றும் மற்ற கட்சிகள் இணைந்து பணியாற்றி வெற்றி பெற வேண்டும். I'd like to thank everybody who has come here in this heat from far away. இந்த சுட்டரிக்கும் வெயிலில் இங்கே வந்திருப்பதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். Thank you very much. Nandri, Vanakkam. மிக்க நன்றி, வணக்கம்.